வெல்கம் டு சஞ்சனா சமையல். பால் கேசரி குயிக்காக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. 10 பாதாம் 10 முந்திரி எடுத்து நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் நல்லா சூடாகி வந்தோடனே இது கூட வந்து இப்போ அரை கப் ரவை சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இது ஒரு பிளேட்ல இப்போ மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் அரை கப் ரவைக்கு நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பாலில் நம்ம ஃபுல்லாக செஞ்சால் ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால 1 கப் பால், அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தோடனே இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து அடுப்பு நல்லா ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண விடணும். ஏன்னா இது வந்து டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்தோடனே இது கூட வந்து அரை கப் ரவைக்கு நான் 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே இது கூட வந்து நம்ம இப்போ ஒரு குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அந்த பாதாம் முந்திரி அதை தாளிச்சு இதோட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து உலர் திராட்சையோட ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால நான் அதை எப்பயுமே சேர்த்துக்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போலாம் தாராளமாக சேர்த்து நம்ம தாளிச்சதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம பால் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.